ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட பயன்படுத்திக்கலாங்க. மிதமான தீயில வச்சுட்டு அவலை நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சு அவல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுறணும். கையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதே பேனில் 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. இது வறுத்த வேர்க்கடலைங்க, இருந்தாலும் நான் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலே நெய் எதுவும் சேர்க்காம ட்ரை பேன்லேயே நல்லா அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது 10 நாள் ஆனாலும் கூட இந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்குங்க. நீங்கள் ஒரு 2-3 நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு இப்போ தேங்காய் நல்லா இந்தளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அவல் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மிக்சி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. நிலக்கடலை இருக்க தோல்லாம் நல்லா நீக்கிட்டு 1-2 இருந்தால் பரவாயில்லைங்க, நிறைய தோலோடு சேர்க்க வேண்டாம். இப்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நிலக்கடலையை. இப்போ இதையும் நம்ம அவல் சேர்த்துருக்க அந்த பவுல்லையே சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சா போதுங்க. பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. வெள்ளைக்கரைசலை தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. முந்திரியும் பாதாமும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாதுங்க, கொஞ்சம் வறுபட்டால் போதும் நெய்யில். இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முன்னாடியே நம்ம நல்லா தேங்காய்லாம் வறுத்ததுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நெய்யில் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க. இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் இதோடு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவளையும் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவளும் நிலக்கடலை எல்லாமே வெள்ளை கரைசலில் நல்லா வெந்து வரணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்படி தண்ணியாக இருக்குங்க. நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நமக்கு கெட்டிப்படும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டிப்பட்டிருக்கு. திரும்ப நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நம்மளுக்கு நிலக்கடலையிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குதுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக இருக்குதுங்க. நமக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக அவல் லட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலேயுமே உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க உருண்டை பிடிக்கும் போதுமே. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு லட்டு எடுத்து நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்குதுங்க. வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும். நமக்குமே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாங்க.
ரொம்ப ஹெல்த்தியான இந்த அவல் லட்டை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.